இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருந்தோம் இதை பற்றி. ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. நியூசிலாண்டோட பிரதமர் கிறிஸ்டபர் அவர் கூட வந்திருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, கிறிஸ்டபர் லக்சன். ஓகே, அவர் வந்திருந்தார் இந்தியாவுக்கு. ஸோ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் இது கையொப்பமாகும். அதே மாதிரி இது ஒரு 15 இயர்ஸ்க்கு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து நேற்று வந்து சைன் ஆயிருக்கு. சரியா, ரெண்டு தரப்புலையும். ஓகே, ஸோ நம்மளுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், நியூசிலாந்துடைய வர்த்தக அமைச்சர் டாட் மெக்லே. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி சைன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது பேசிக் சிக்னேச்சர் தான், இனிஷியல் சிக்னேச்சர் தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த இன்னொரு மீட்டிங்லாம் நடக்கும், இன்டர்னல் மீட்டிங்ஸ்லாம் நடந்து அதுக்கப்புறம் அது வந்து அமலாகும். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன பேசிக்காக நமக்கு தெரியும். பேசிக் டெக்னாலஜி, ஏஐ எல்லாமே இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பேசிக் ப்ராடக்ட்ஸ்லேருந்து அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுவோம். இப்போ எம்ஓஎஸும் போடுவோம், அக்ரிமெண்ட்டும் போடுவோம். ஸோ நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய, சரியா, இந்தியாவின் 100% ஏற்றுமதிகளுக்கு முழுமையான ரத்து அல்லது வரி குறைப்பு நடவடிக்கை நியூசிலாந்து மேற்கொள்ளும் அப்படின்ட்டு. இன்னும் என்ன பர்சன்டேஜ்னு சொல்லலை, முழுசாக ரத்தா இல்லை வரி குறைப்பான்றதை ஃபுல்லாக சொல்லலை. மோஸ்ட்டாக முழுசாக ரத்தாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ நம்மளோட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லைக் ஜவுளி, ஆயத்த ஆடை, தோல், காலனி, நவரத்ன கற்கள், ஆபரணங்கள், பொறியியல் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் உள்ளிட்ட தொழிலாளர் செறிவு மிக்க துறைகள் பலனடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இது பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்தும் வந்து அதே மாதிரி இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படும் செராமிக்ஸ், மிதியடிகள், வாகனங்கள், வாகன உற்பத்தி பாகங்கள் நியூசிலாந்து 10% வரியை விதித்தது. தற்போது இதுவும் ரத்து செய்யப்பட உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே 10% இருந்தது கூட இப்போ ரத்து பண்ண போகிறாங்க. சரியா? அதே மாதிரி கம்பளி, நிலக்கரி, மரக்கட்டை, வைன், அவகோடோ, ப்ளூபெரி இந்த மாதிரி நியூசிலாந்துலேருந்து வரக்கூடிய இந்தியாவுக்கு வரக்கூடிய 95% பொருட்களுக்கும் முழுமையாக ரத்து பண்ண போகிறாங்க. நம்மளும் வரி ரத்து பண்ண போகிறோம், அவங்களும் வரி ரத்து பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ எதெல்லாம் எக்ஸ்பெக்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பொருட்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்ரி ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ அதான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தது தான், இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷனாக இருக்கட்டும்னு பார்க்குறோம். சரியா? ஸோ இதோட வர்த்தகத்தோட தொகை என்னன்னு பார்த்தீங்க, எஸ்டிமேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47,000 கோடி, தட் இஸ் $5 பில்லியன். ஓகேவா? சரி, ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இந்த 7 ஆம் ஆத்மி கட்சியோடைய எம்பிக்கள் வந்து பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து அந்த கட்சியினுடைய மாநிலங்களவை தலைவர், ஓகே, அந்த கட்சியினுடைய மாநிலங்களவை தலைவர் சஞ்சய் சிங் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ராஜ்யசபா தலைவர், அதாவது குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு. இவங்களை வந்து கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக நீங்கள் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த 7 எம்பிக்களும் தனியாக இன்னொரு கடிதம் எழுதியிருக்காங்க குடியரசு துணைத் தலைவருக்கு. என்னென்னா, நாங்கள் வந்து வேறு கட்சியிலேருந்து இணைஞ்சிட்டோம் இந்த ரீசன்ஸ்னால. ஸோ எங்களுக்கு இந்த அங்கீகாரம் கொடுங்க, இந்த கட்சியில் இருக்கிற மாதிரி அங்கீகாரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ராஜ்யசபா தலைவருக்கு எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த கடிதத்தை பரிசீலித்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு, அங்கீகாரம் வழங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இவங்க வந்து பாஜகவில் போய் சேர்ந்தது வந்து செல்லும், இவங்க பாஜக எம்பியாக இருப்பாங்க அப்படின்றத அவர் வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணி அங்கீகரிச்சிருக்காரு. சரியா? ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். இவர் எழுதினார் இல்லையா சஞ்சய் சிங் ஒரு கடிதம், அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பாஜகவுக்கு ஒரு 7 எம்பிக்கள் அடிஷனாக இருக்காங்க இன் ராஜ்யசபா. ஸோ அப்போ அவங்களோட கவுண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுவாக இருந்துச்சு, இப்போ 130 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, மாநிலங்களவை எம்பிக்களுடைய கவுண்ட்டு பாஜகவுக்கு மட்டும். ஓகே, ஸோ இதுதான் இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நடைமுறை கிடையாது, நாங்கள் இப்போ வந்து நீதிமன்றத்தை அணுக போகிறோம் அப்படின்றத அவங்க ஆம் ஆத்மி சஞ்சய் சிங் வந்து நேற்று செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நம்ம பார்க்குறோம். இது வந்து கட்சி தாவல் தடை சட்டம், இதை பற்றி கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. சரி, அது எப்போ கொண்டு வந்தது, என்னென்ன இது இவங்க ஸ்கெடியூல் 10 படி இவங்க சொல்கிறாங்க நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, அடுத்து வந்தோம்னா இன்றைக்கி நிறைய நியூஸஸ் இருந்துச்சு, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா தமிழகத்தில்
8.5 ஓகே 8.5 ஜிகாவாட் சூரிய சக்தி மின் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று தமிழ்நாடு சூரிய ஆற்றல் உற்பத்தியாளர்கள் சங்கம் தலைவர் பி சிவகுமார் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கோடை காலன்றதுனால நம்மளுடைய பவர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகணும். முக்கியமாக சோலார் பவர் வந்து நம்ம ஹையாக ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதனால் 8.5 ஜிகாவாட் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறோம், கெப்பாசிட்டி நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது ரீசன்ட் டேட்டான்றதுனால நம்ம கம்மிங் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து வந்தோம்னா லோக்கல் நியூஸஸ் நான் ஸ்கிப் பண்ணுறேன். சரி, இங்கே எடிட்டோரியலில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காப்பீடு பற்றி ஒரு சில டேட்டாஸ். சரியா? ஸோ தேசிய புள்ளியியல் அலுவலகம் அண்மையில் வெளியிட்டுள்ள 2025 ஜனவரி முதல் டிசம்பர் வரை உள்ள ஓராண்டுக்கான தேசிய மாதிரி கணக்கெடுப்பு தரவுகள் மூலம் இந்தியாவில் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள். ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன முன்னேற்றம்லாம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு டேட்டா வந்து நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவுன்சில் ஓகே அவங்க வந்து விட்டுருக்காங்க. சரியா? ஸோ அவங்க அந்த டேட்டா விட்டுருக்காங்க. ஜனவரி டு டிசம்பர் 2025 அனலைஸ் பண்ணி ஒரு டேட்டா விட்டுருக்காங்க. அதில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள், அதில் உள்ள குறைபாடுகளை வெளியிட்டுள்ளனர். இந்தியாவில் சுகாதார காப்பீடு பெறுவோரின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவம் 96% எட்டியுள்ளது. பிரசவத்துக்கு முன்னும் பின்னும் தாய்மை பராமரிப்பில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா நிறைய கிராமத்தில் ஓன் பிரசவம் ஓகே அவங்களே பிரசவம் பார்த்து குழந்தை பெற்றெடுக்கிறாங்க இன்னுமே. ஆனால் அது ரிஸ்க் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் பழச்சிக்கிறாங்க, பட் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எல்லோரும் ஹாஸ்பிட்டல்ஸ் நோக்கி போகிறாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதாவது கடந்த 2017-18 நடைபெற்ற கணக்கெடுப்புக்கு பிறகு சுமார் 7 ஆண்டுகள் கழித்து இந்த கணக்கெடுப்பு நடைபெற்றது. சரி, இதை நீங்கள் நோட் பண்ணணும். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த தொற்று நோய் இருக்குது இல்லையா, அதாவது தொற்று நோய் வந்து பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொற்று நோயால் பாதிக்கப்படுற எண்ணிக்கை அதிகரித்தாலும் அந்த ஒரு பரவல் ஒரு டேட்டா ஒரு சதவீதம் இருக்குது. இந்த தொற்று நோய் பரவுது, அது வேகமாக பரவுது, கம்மியாக பரவுதுன்னு ஒரு டேர்ம் இருக்கும் இல்லையா, அது வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் நீங்கள் சொல்கிறோம். தொற்று நோய்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்துள்ளன என்று குடும்ப சமூக நுகர்வு சுகாதார அறிக்கை தெரிவிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த புள்ளி விவரங்கள் 2 விஷயங்களையும் நமக்கு தெளிவாக்கின்றது. ஒன்று, கிராமப்புற சேர்ந்தவர்கள் இன்றும் குறைந்தபட்ச ஆரோக்கியத்துடன் உள்ளனர் என்பது. ஓகே, இன்னும் கூட குறைந்தபட்ச ஆரோக்கியம். மற்றொன்று, இதய ரத்தனால நோயான உயர் ரத்த அழுத்தம், ஸோ சுகரு, பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் வந்து 30 வயசு இருக்கிறவங்களுக்கே வந்துடுது அப்படின்றத 2 இதுவாக சொல்கிறாங்க. சரியா? ஒன்று வந்து கிராமப்புறங்களுக்கு குறைந்தபட்ச ஆரோக்கியமாக இருக்காங்க. ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு 30 வயசு இருக்கிறவங்களுக்கே இந்த பிபி, சுகர் எல்லாமே வந்துடுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரியா? ஓகே. ஸோ குறிப்பாக கிராமப்புறங்களில் பிரசவங்களில் குறிப்பாக கிராமப்புறங்களில் 95%, நகர்ப்புறங்களில் 97.8%, சராசரியாக 96.2% பிரசவங்கள் மருத்துவமனையில் சுகாதார நிலையங்களில் நடைபெறுது அப்படின்ற டேட்டா கொடுத்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து, கிராமப்புறங்களில் 4.4 வீடுகளில் நடைபெறும் நிலையில் 28.8% தனியார் மருத்துவமனையில், எஞ்சியுள்ள 66.8% அரசு மருத்துவமனையிலும் இந்த பிரசவம் வந்து நடக்குது. ஓகே. ஸோ வீடுகளில் இன்னும் 4.4% நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே. அதே போல் இந்த அறிக்கையில் கவனம் ஈர்த்துள்ள இன்னொரு முக்கிய அம்சம் என்னென்னா, சுகாதார காப்பீடு கடந்த தேசிய மாதிரி கணக்கெடுப்பின்படி 2017-18 டேட்டா படி கிராமப்புற எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 14.1%, நகர்ப்புற மக்கள் 19.1%, சராசரியாக 16.6% காப்பீடு செய்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நமக்கு. ஓகேவா? அப்போது தற்போதைய புள்ளி விவரப்படி கிராமப்புறங்களில் 47.40%, நகர்ப்புறங்கள் 44. ஸோ 14 இருந்தது 47 ஆகிடுச்சு. 19% இருந்தது 44% ஆகிடுச்சு சிட்டிஸில். சரியா? காப்பீடு பெறுறது. ஓகே. ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது, இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் போடுறது. ஓகே. ஸோ இதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த ஆர்டிக்கல் எடிட்டோரியல் நல்லா படித்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சின்னதாக. ஓகே, தமிழில் எழுதுங்க. சரியா? ஓகே. சரி, அடுத்து வந்தோம்னா, ஸோ வங்கதேசத்துக்கான இந்திய தூதராக தினேஷ் திரிவேதி நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வங்கதேசத்துடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடரை இவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. சரியா? இந்தியாவிலேருந்து. ஓகே. அடுத்து வந்தோம்னா, வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, அவ்வளோதான் இன்றைக்கி செய்திகள் இருந்துச்சு.
ஸோ இப்போ அமெரிக்கா ஈரான் என்ன போயிட்டுருக்குன்னா, ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய கடல் வழி, ஓகே, அமெரிக்கா அவங்களுக்கு எதிராக கடல் வழி முற்றுகை நடத்துகிறாங்க இல்லையா, அது முழுமையாக அவங்க விளக்கிட்டாங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நாங்கள் திறக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஸோ இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, சரி, அவ்வளோதான் நிற்கிறது முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.